ஏன்பா திமுகவை எதிர்க்கிறதுக்காக தான் தாவேக்காவை ஆதரிக்கிறோன்னு சொல்கிறவங்கலாம் உண்மையிலே நீங்கள் யார் மேலடா கோவப்படணும்? திருமாவளவனை பிடிச்சி விஜய் என்ன தொங்குனாரு, வாங்கன்னா வந்துருங்க, திமுக கிட்டேருந்து வந்துருங்க. திருமாவளவனும் கம்யூனிஸ்ட்டும் வைகோவும் இவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்கன்னா திமுக ஜெயிக்குமாடா? திமுக ஜெயிக்குமா? ஏன் திருமாவளவன் கட்சியில் விவசாயம் பண்ணுறவன், கரண்ட் பில்லு கட்டுறவன், சொத்து வரி கட்டுறவன்லாம் இல்லையா? எல்லாம் சுயநலமாக போய் ஸ்டாலின் காலில் விழுந்துக்கிட்டு நீங்கள் ஒரு பக்கம் திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் காங்கிரஸ், வைகோபாலசாமி இவெல்லாம் இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருமா தனியா? அப்போ நீங்கள் கோவப்பட வேண்டியது யார் மேலே? ஏன் இவர் தான் விஜய் தான் கூப்பிட்டார்ல, வாங்க என் கூட வந்துருங்கன்னு கூப்பிட்டார்ல, ஏன் வரல? இதை விட்டுட்டு நீங்கள் சும்மா நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களையும் தொடர்ச்சியாக ஏதோ இவர் தான் திமுகவை ஆட்சியில் உட்கார வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா லாஜிக் இருக்குது உங்ககிட்ட? பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி பாஜக கூட டைரக்டாக கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாஜக கூட கூட்டணி வச்சு கூட எதிர்த்துடலாம் திமுகவை, பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு. மதவாத சக்தியை ஆதரிக்கிறது கூட இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கோம். நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி எந்திரிச்சு வந்துட்டு இருக்கிறனால தான் இப்போ அவ்வளோ லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியும் போய் திமுக காலில் விழுந்து கிடக்கிறாங்க. வைகோ கட்சியிலேருந்து, விஜயகாந்த் கட்சியிலேருந்து, இவர் திருமாவளவன் கட்சியிலேருந்து, கம்யூனிஸ்ட்டு, அவங்க ஒரு கலவை எங்கள் ஆல் இந்தியா கட்சி, அவங்களுக்கு தமிழர், மராட்டியர், கன்னடர் அந்த அரசியல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆல் இந்தியா கட்சி இப்படி அதில் ஒரு 20 கோடி ரூபாய் தூக்கி எறிஞ்சால் வந்துடுவாங்க. இந்த மாதிரி அவங்க கால் கடையில் கிடக்கிற எல்லாரையும் வெளியே வந்தாலே திமுக மாதிரி ஒரு மோசமான ஊழல் செய்யக்கூடிய, விவசாயத்துலேருந்து விஞ்ஞானம் வரைக்கும் ஊழல் பண்ணக்கூடிய கட்சியை தோக்கடிச்சிடலாம். இதுக்கு விஜய் தான் புதுசாக வந்து நின்று ஜெயிக்கிறாரா தோக்குறாரான்னு பார்க்கணுமாக்கும். இவங்கெல்லாம் கூட்டணி கட்சி வெளியே வந்து அதிமுக கூட சேர்ந்தா அப்போ அவங்க குடும்பத்தில் யாரும் எல்லாம் என்ன சேலையை கட்டிட்டு விடியல் பயணத்துக்காக போயிட்டு இருக்கான்? அநியாயம்டா உங்களோட.